Hi everyone. So we are in haloalkanes and haloarenes lecture 5 and in the lecture நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் என்னென்னா PYQ டிஸ்கஷன். ஸோ லாஸ்ட் வீடியோஸில் கம்ப்ளீட்டாக நம்ம haloalkanes haloarenes அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ let's discuss some PYQs from this chapter. So first question பார்த்தீங்கன்னா the reaction of C6H5CH double bond CH3 with HBr produces. ஸோ ஹச்பிஆரோட ரியாக்ஷன் நடக்குது. ஸோ எனக்கு எழுதுகிறேன் C6H5 PH எழுதுகிறேன். ஸோ PH CH double bond CH3 HBr. ஸோ H ப்ளஸ் Br மைனஸ் அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாண்ட் இந்த மாதிரி பிரேக் ஆச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ் இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, ஸோ இந்த கார்போகேட்டன் பார்த்தோன்னா மோர் ஸ்டேபிள் ஏன்னா இங்கே பக்கத்தில் பென்சீன் இருக்குது, ஃபினைல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் கார்போகேட்டன் இஸ் மோர் ஸ்டேபிளைஸ்ட். அதனால் பாண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிரேக் ஆகுது. அப்போ Br மைனஸ் வில் அட்டாக்கிங் ஓவர் ஹியர். ஸோ PH CH Br CH2 CH3. ஸோ இது எந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, ரைட்? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, next question. In this reaction Cl plus Mf gives Cf plus Mi. The reaction will be most favorable if M happens to be, அதாவது M வந்துட்டு எந்த ஆட்டமோட, இங்கே கொடுத்துருக்க 4 ஆட்டமில் எந்த ஆட்டமோட பாண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ரியாக்ஷன் will be most favorable அப்படின்றாங்க. இப்போ வந்துட்டு நல்லா நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, இது CIMF CI ப்ளஸ் MF. அப்போ இதில் வந்துட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரினோட பாண்டிங் வந்துட்டு எப்படி இருக்கணும், எம்மோட பாண்டிங் ஃப்ளூரினோட எப்படி இருக்கணும், அயானிக்காக இருக்கணும். அப்போனா அது வந்து ஈஸியாக மூவ் ஆக முடியும், போயிட்டு கார்பனோட அட்டாச் ஆக முடியும். ஸோ அயானிக்காக இருக்கணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்க ஆட்டம்ஸில் அயானிக் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ionic character பார்த்தோம்னா LIF is more ionic, and then NAF, and then KF, and then RBF. sorry ulta So RBF has more ionic character. So F வந்துட்டு ஈஸியாக போயிட்டு C அட்டாக் பண்ண முடியும். So option C is the right answer in this question. When chlorine is passed through propene at 400 degrees Celsius, which of the product is formed? PVC, allyl chloride, propyl chloride, 1,2 dichloroethane. So propane, Cl2, so bond breaking like this. Hydride shift. So propyl chloride is the right answer. Elimination reaction of 2-bromobentane pentane to form pent2ene. So நம்ம வந்துட்டு ரியாக்ஷன் எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன நடக்குது, அதாவது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் பீட்டா எலிமினேஷன், option B follows the Zaitsev rule, dehydrohalogenation reaction and dehydration reaction. So இதில்
எந்தெந்த ரியாக்ஷன் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ 2 bromopentane 2 3 3 5 2 bromopentane is reacted to form pent2ene. So pent2ene இது என்ன ரியாக்ஷன்? எலிமினேஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா இது ஆல்ஃபா அண்ட் இது பீட்டா, இது ஒரு பீட்டா. ஸோ இந்த பீட்டாலேருந்து we are eliminating a hydrogen and a bromine. So it is the beta elimination. Okay. Next follows Zaitsev rule. Yes, it is following Zaitsev rules. Next dehydrohalogenation reaction. Dehydrohalogenation தானே, ஏன்னா ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஹாலஜனும் தான் ரிமூவ் ஆகுது. ஒரு ஹைட்ரஜன் ஒரு ஹாலஜன், அப்போ dehydrohalogenation. So option B, C also right. Next one dehydration reaction. Dehydration H2O ரிமூவ் ஆகுது. Dehydration H2O eliminate ஆகுது. பட் ஆனால் இங்கே H2O eliminate ஆகுது, only hydrogen and halogen. So இதில் ரைட் ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் A, B, C. Option A is the right answer. Beta elimination following Zaitsev rule and also dehydrohalogenation reaction is taking place. The hydrolysis of reaction that takes place at the slowest among the following is. ஸோ இதில் எது ஸ்லோவஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லோன் பேர் இருக்கும், குளோரினில் லோன் பேர் இருக்கும். அண்ட் இட் வில் பி டீலோக்கலைஸ்ட் இன்டு த ரிங்குக்குள்ளே டீலோக்கலைஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட். சரி, நெக்ஸ்ட்டு இருக்க மூணுத்தையும் கன்சிடர் பண்ணால் இது SN2 மெக்கானிசம். நல்லா பார்த்தோன்னா தெரியும், SN2 மெக்கானிசம், SN2 அண்ட் இது ஆல்சோ SN2 மெக்கானிசம். ப்ரைமரி, இதுவும் ப்ரைமரி அண்ட் ஆல்சோ இதுவும் ப்ரைமரி. ஸோ ஃபாலோவிங் SN2 மெக்கானிசம். ஸோ இதையெல்லாம் ஓகே. பட் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல பார்த்தோம் அப்படின்னா the lone pair is delocalized into the ring. ஸோ ரிங்குக்குள்ளே ரெசனன்ஸில் போயிடும். ஸோ here reaction taking place very slowly. ஸோ ஆப்ஷன் A is the right answer. Okay. The compound A on treatment with Na gives B and with PCl5 gives C. B and C react together to give diethyl ether. A, B, C are in the order. Okay. A இது கூட ட்ரீட் பண்ணால் சோடியம் கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா B கொடுக்குது. அதே A PCl5 ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா C கொடுக்குது. Both B and C react together to give diethyl ether. So diethyl etherன்றது இதுதானே. ஓகே. ஸோ PCl5 வந்துருச்சு அப்படின்னாலே அங்கே ரியாக்டண்ட் சப்ஸ்ட்ரேட் ஷுட் பி அண்ட் ஆல்கஹால். அந்த இடத்துல ஒரு ஆல்கஹால் இருக்கணும். ஸோ OH should be there and also இங்கேயும் ஒரு OH இருக்கணும். ஓகே, OH. இங்கே என்ன வந்துடணும்? Cl. இங்கே குளோரின் வரும். நெக்ஸ்ட்டு ஆல்கஹால் ட்ரீட் வித் சோடியம். அப்போ என்ன ஃபார்ம் ஆகணும்? சோடியம் சால்ட் ஃபார்ம் ஆகணும். சோடியம் சால்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அந்த ஹைட்ரஜன் போயிட்டு அந்த இடத்துல சோடியம் வரணும். ஸோ இங்கே ONA இருக்கணும், இங்கே Cl இருக்கணும். இப்படி பார்த்தோன்னா ONA Cl, it forms diethyl ether. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ NA அண்ட் Cl இது ரெண்டும் போச்சு அப்படின்னா தானே இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு இத்தாயில், இங்கே ஒரு இத்தாயில். அப்போ நம்மளோட சப்ஸ்ட்ரேட் எந்த மாதிரி இருக்கணும்? ஸோ இது மாதிரி இருந்தால் இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு இங்கே வந்துட்டு diethyl ether வந்துட்டு கிடைக்கும். ஸோ A should be
ethanol and B should be sodium salt of ethanol. அதாவது sodium ethanoate ன்னு சொல்லுவோம். and இது ethyl chloroethane. so இது C2H5OH C2H5Cl and B வந்துட்டு C2H5ONA. இது மூணு தான். இது பார்த்தோம் அப்படின்னா ஏ என்னது C2H5OH. ஸோ இது மூணுதில் ஏ வந்துட்டு C2H5OH இருக்கு. நெக்ஸ்ட் B C2H5ONA. ஸோ ஆப்ஷன் D is the right answer. Okay. The compound C7H8 undergoes the following reaction. So C7H8 is nothing but toluene undergoing reaction with chlorine at heating. So என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கிற 3 ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் will be replaced by chlorine. So trichloro methtoluene will be formed, meth benzene. So CCl3. Yes, CCl3. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது? நெக்ஸ்ட் இதோட ட்ரீட் பண்ணுறோம் Br2 in presence of Fe. ஸோ Br ப்ளஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா CCl3யோட -I and -H எஃபெக்ட்னால இட் இஸ் மெட்டா டைரக்டட் டியூ டு -I and -H. It is meta directing. அப்போ மெட்டா பொசிஷனில் bromine will be substituted. Next it is treated with zinc and HCl. So it will be reduced. CCl3 will be reduced to CH3. So this is metabromotoluene. So option A. So option A is the right answer. Metabromotoluene is the right answer. Consider the reaction CH3 CH2 CH2 Br plus NaCN. This reaction will be faster in so this is an SN2 reaction. SN2 will be favorable or faster in polar aprotic solvents. So இதில் polar aprotic solvent எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ethanol protic, methanol protic. C பார்த்தோம் அப்படின்னா NN dimethyl diformamide, dimethyl formamide, DMF. So DMF is this polar aprotic solvent. So option C is the right answer. The following biphenyls is optically active. So கொஞ்சம் ஐசோமரிசம் சாப்டர் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ பைஃபினைல்ஸ் அப்படின்ட்டு வந்துட்டாலே ரெண்டு ஃபினைல் குரூப்லேயும் ஆர்த்தோ பொசிஷன்ஸில் பல்கி குரூப்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த பைஃபினைல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எதில் ஆர்த்தோ பொசிஷன்ஸில் பல்கி குரூப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அயோடின் அண்ட் இங்கே ஹைட்ரஜன்,
இங்கே ஒரு hydrogen. This iodine is bulkier, but hydrogen is not bulky one. So option A is not the right answer. Next B பார்த்தோன்னா இங்கே CH3, இங்கே CH3, hydrogen. But these two should not be same. அது ஒரு ரூல். ஸோ இது ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி ஆல்சோ நாட் ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஆர்த்தோ பொசிஷனில் எதுவுமே இல்லை, ஹச் தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லை. ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன் புரோமின் அயோடைன் போத் ஆர் பல்கி ஒன். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோன்னா அதே தான். ஸோ தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் தீஸ் டூ ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ தே ஆர் பல்கி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். For the following reaction, okay, இந்த ரியாக்ஷன் இப்போ ஒரு 3 செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மெக்கானிசம் ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் வித் அன் ஆல்கஹால் ப்ரொடியூசஸ் அல்கீன். ஸோ ஒரு ஹாலோ அல்கேன் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் ஆல்கஹால் and treatment with alcoholic KOH இந்த மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ஒரு அல்கீன் ஃபார்ம் ஆகுதுன்னா அது என்ன ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ ஹியர் bromine and hydrogen is eliminated. So it is an elimination reaction. Removal of HBr here. Okay, next one பார்த்தோம் அப்படின்னா CH3, CH3 அடுத்து ஒரு Br plus KOH. KOH is an nucleophile. இது அதுவும் வந்துட்டு ஆல்கஹாலிக் KOH, இதுவும் ஆல்கஹாலிக் KOH தான். பட் ஹியர் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை bromine is replaced by OH. அப்படின்னா bromine வந்துட்டு OH மைனஸ் இஸ் சப்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னா bromine இருக்கிற இடத்துல OH வருது அப்படி சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இட் இஸ் அன் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு அல்கீன் இருக்கு. அல்கீனில் வந்துட்டு நம்ம ஹாலஜன் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது we are getting dibromocyclohexane. ஸோ பைபான் வந்துட்டு பைபான் பிரேக் பண்ணிட்டு இங்கே ஒரு ஹாலஜன் இங்கே ஒரு ஹாலஜன் இருக்கும். இது என்ன ரியாக்ஷன்? நம்ம அல்கீன்ஸில் படித்தது பைபான் பிரேக்கிங், இங்கே ஒரு ஹாலஜன் இங்கே ஒரு ஹாலஜன், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி இஸ் அடிஷன். which of the following statement is correct? A is elimination, B and C are substitution. கிடையாது. A is substitution. No, A is not substitution. A and B are elimination reactions. So no, A is elimination and B is substitution reaction. A is elimination, B is substitution and C is addition reaction. So option D is the right answer. Okay, so first one பார்த்தோன்னா அது elimination. ஹாலோ அல்கேன்ல இருந்து அல்கீன் ஃபார்மேஷன், இட் இஸ் அன் எலிமினேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். ஏன்னா புரோமின் இருக்கிற இடத்துல டேக் எக்ஸ் அண்ட் புட் OH, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அண்ட் இங்கே பிரேக் பைபான் ரெண்டுக்கும் ஒரு ஹாலஜன் கொடுக்குறோம், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். டூ பாசிபிள் ஸ்டீரியோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் CH3 CHOH COOH which are optically active are called. ஸோ இது வந்துட்டு ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட மிக்சர் வந்துட்டு எப்படி சொல்லுவோம் அப்படின்றாங்க. ஸ்டீரியோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு எப்படி சொல்லுவோம்? ஸோ CH3 CHOH COOH எப்படி எழுதுறாங்கன்னா ஸோ நான் ஜஸ்ட்டு எழுதியிருக்கேன். வெஜ் டேஷ் பிக்சர் ப்ரொஜெக்ஷன் அந்த மாதிரிலாம் நான் போட்டு சும்மா எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அன் லாக்டிக் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் எடுத்தோம் நான் சூப்பர் இம்போசிபிளாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி எனான்ஷியமர் இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following compounds will undergo racemation when solution of KOH hydrolysis?
ஸோ ரெசிமைசேஷன் அண்டர்கோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன நெசசரி கண்டிஷன்? ரெசிமிக் மிக்சர் ஃபார்ம் பண்ணணும்னா கைரல் கார்பன் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ எதில் கைரல் கார்பன் இருக்குன்னு பார்த்தோன்னா, இதில் கைரல் கார்பன் இருக்கா? நோ, நாட் பாசிபிள். இதில் அங்கே 2 ஹைட்ரஜன் 1 குளோரின், நாட் பாசிபிள். இங்கே 2 மித்தைல் குரூப் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் 4 இதில் கைரல் கார்பன் இருக்குது, இட் இஸ் கைரல். ஸோ ஆப்ஷன் D 4 only is the right answer. Which of the following acids does not exhibit optical isomerism? So first malic acid பார்த்தோன்னா lactic acid, lactic acid, B alpha amino acids, D tartaric acid. ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எஸ் இங்கே வந்துட்டு பிஓஎஸ் இருக்குது, அதாவது பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரைட் ஆன்சர் அப்படின்ட்டு நினைப்போம். பட் இட் இஸ் நாட். ஏன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் போட்டோன்னா ஸோ இங்கே பிளேன் ஆஃப் சிமெட்ரி வருதா? plane of symmetry is not possible. Just இது வந்து molecular formula. We need to provide the structure. Structure போட்டுட்டு தான் next we could say about the symmetries, elements of symmetries. So இது chiral and these two also chiral carbons. இது ஒரு chiral and இது ஒரு chiral carbon, இது ஒரு chiral. But இங்கே பார்த்தா there is no chiral carbon here. There is double bond. ஸோ டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஜியாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இஸ் பாசிபிள் பட் நாட் ஆப்டிக்கல். ஸோ ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். Which of the following compounds undergo nucleophilic substitution reaction most easily? So electron withdrawing group must be present in haloarenes for the process of nucleophilic substitution. So option A is the right answer with -I -M group. Okay. Which one is most reactive towards SN1 reaction? So SN1 which follows formation of carbocation. So carbocation ஓட stability வச்சுட்டு தான் நம்ம இந்த இதை சொல்லணும். ஸோ கார்போகேட்டனோட ஸ்டெபிலிட்டி வச்சுட்டு தான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஸ்டெபிலிட்டி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே. ஸோ இது நாளுத்துலையும் கம்பேர் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஒன்னில் 2 pH, இதில் 1 pH 1 மித்து, இதில் 2 pH 1 மித்தைல், இதில் 1 pH. ஸோ ஆப்வியஸாக ஸ்டெபிலிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கும்? எது வந்துட்டு மோர் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கார்போகேட்டனில் எது ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோன்னா டெர்ஷரியாக இருக்கணும், பல்கி குரூப்ஸ் வந்துட்டு அதை சுற்றி இருக்கணும். ஹிண்ட்ரன்ஸ் வந்துட்டு அதிகம், ஹிண்ட்ரன்ஸ்னு சொல்ல முடியாது, பல்கி குரூப்ஸ் அதை சுற்றி இருக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு மோர் ஸ்டேபிளாக இருக்கும். எப்போ SN1ல். So option C is the right answer with 2 phenyl and 1 methyl group. The following reaction. So இதில் X என்னன்னு கேட்குறாங்க, ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ
நான் இதை பிஹெச்னு எழுதிக்கிறேன். பிஹெச் CH2Br so Mg ether. So first reaction is with Mg and ether. It is the formation or preparation for Grignard reagent. நம்ம next classes படிப்போம். Preparation of Grignard reagent அப்படின்னு சொல்லிட்டு when alkyl halides or phenyl halides, when these two are reacted with Mg in presence of ether. Mg கிடையாது, இன்னும் நிறைய reagents இருக்குது. நம்ம ஆனால் இந்த இதில் பார்க்கணும், நம்ம கிளாஸில் 12th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா Mg அதை வச்சுட்டு தான் பார்ப்போம். ஸோ மெக்னீஷியமோட ட்ரீட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் அப்படின்னும் போது நம்மளுக்கு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வில் பி ஃபார்ம். ஸோ அது எப்படின்னா ஸோ பிஹெச் CH2 MgBrனு ஃபார்ம் ஆகும். இது மேலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் இது மேலே 2+. நான் ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாதிரி தான் எழுதுகிறேன். ஓகே, PHCH2 MgBr. Next it should be hydrolyzed. நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டெப்பில் H3O+ கொடுத்துருக்காங்க. ஸோ H+, அப்போ என்ன ஆகும்னா இந்த MgBr will be removed. ஸோ MgBr will be removed and forms PHCH3. Okay, first PHCH2Br is treated with magnesium in presence of ether. It yields PHCH2 MgBr. And then it is hydrolyzed, it forms PHCH3. So product is option C, C6H5CH3. So phenyl CH3, toluene is the answer. Which of the following reaction is an example of nucleophilic substitution reaction? So it's a coupling reaction with the hydrogenation. So reduction, இது Grignard reagent preparation, and இது nucleophilic substitution reaction. RH is reacted with KOH which forms ROH, alcohol formation. It is a nucleophilic substitution reaction. How many stereoisomers does this molecule have? ஸோ இதில் கொடுத்துருக்க மாலிகுலுக்கு எத்தனை ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்ம இதை வந்துட்டு ஐசோமரிசம் சாப்டரில் பார்த்துருந்தோம். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இஸ் 2n சொல்லிட்டு, அண்ட் n இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ சென்டர்ஸ். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டீரியோ சென்டரா 1, அண்ட் இஸ் தேர் எனி ஸ்டீரியோ சென்டர்னு பார்த்தோன்னா இங்கே இட் இஸ் அன் கைரல் கார்பன். ஸோ CH2 CH CH3 ஒன்று, ஹைட்ரஜன் ஒன்று, Br ஒன்று, CH3 ஒன்று. ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஸோ இது ஒன்று. ஸோ n is equal to 2, 2 power 2 is equal to 4. So option C is the right answer. In a SN2 substitution reaction of the type, which one of the following has the highest relative rate? So SN2 சொல்லிட்டாங்க, அதுக்கு ஹையஸ்ட் ரேட் சொல்லிட்டாங்க. ROR நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான். ROR இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ SN2 வந்துட்டாலே அந்த இதில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கும், அப்போ தான் தட் ரியாக்ஷன் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இது டெர்ஷரி, இது ப்ரைமரி, பட் ஆனால் இங்கே 2 இருக்குது. திஸ் இஸ் டெர்ஷரி, sorry. This is primary, but here there is an isopropyl group which is bulky. CH2 CH2Br, only one carbon, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. So option B is the right answer, where steric hindrance is low compared to other. Okay. CH3 CHCl CH2 CH3 has a chiral center. Which one of the following represent its R configuration? So R configuration வந்துட்டு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு R configuration சொல்லிட்டு. So 1
2 3 4. So rotation will be like this from 1 to 2. So it is an R configuration. So it is R configuration, but that is in switching answer because hydrogen is in horizontal position. So it is yes. Next idhula paathona 1 2 3 4. So R clockwise direction, so R. So option B is the right answer. நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, R configuration தான் கேட்டிருக்காங்க. So B is the right answer. Which one of the following is not chiral? So எது வந்துட்டு chiral கிடையாது அப்படின்றாங்க. So option A, hydroxypropanoic acid. இது chiral தானே? Yes, it is chiral. Next 2-butanol. Chiral, of course chiral தாங்க. ethyl your CH3 group தான். So it is chiral. Next C, 2,3 dibromopentane. 1 2 3. So chiral தானே? chiral. Next இது ஒரு chiral, இங்கே ஒரு chiral carbon, இது ஒரு chiral carbon. ஓகே, இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டி, என்ன பென்டேன், 3-bromopentane. இது கைரல்னு பார்த்தோன்னா இட் இஸ் நாட் கைரல். ஏன்னா இப்போ இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன், பட் ரெண்டு சைடும் இத்தைல், ரெண்டு சைடுமே இத்தைல் குரூப், ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோமின். ஸோ இட் இஸ் நாட் கைரல். So option D is the right answer. Which of the following undergoes nucleophilic substitution exclusively by SN1 mechanism? So ethyl chloride பார்த்தோம்னா Cl, isopropyl chlorobenzene, benzyl chloride. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டன் ஃபார்மேஷன், எக்ஸாம்பிள்னா கார்போகேட்டன் ஃபார்மேஷன் அஃப்கோர்ஸ். ஸோ இங்கே கார்போகேட்டன் ஃபார்மேஷன் வில் பி டேக்கிங் பிளேஸ். அண்ட் இதில் இங்கே அண்ட் இதில் ரிங்கில் ஃபார்ம் ஆகும், பென்சீனில் ஃபார்ம் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் கார்போகேட்டன் ஃபார்மேஷன். ஸோ இதில் எது மோர் ஸ்டேபிள் அப்படின்றத பார்க்கணும். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் வச்சு தான் நம்ம ரியாக்டிவிட்டி சொல்கிறோம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டன் வச்சு பார்த்தோம்னா இது நாலுத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஆப்ஷன் டி இஸ் மோர் ஸ்டேபிள். ஏன்னா இங்கே ஃபினைல் ரிங் pH டியூ டு ரெசனன்ஸ், அரோமேட்டிசிட்டி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இட் இஸ் மோர் ஸ்டேபிள். மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டன். ஓகே, the chirality of the compound is, chiralityன்றது எந்த கான்ஃபிகரேஷனில் இருக்குது? 1 2 3 4. So like this, shortest path. So it is R configuration, clockwise R configuration. Which of the following is least reactive in a nucleophilic substitution reaction? இது ரியாக்டிவா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்? டெர்ஷரி, இட் இஸ் மோர் ரியாக்டிவ் இன் SN1 மெக்கானிசம். ஸோ அது கிடையாது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா lone pair of electrons which could be delocalized over here. It is an vinyl chloride. நம்ம என்ன பார்த்தோம், SN1 பார்க்கும், SN ரியாக்ஷன்ஸ் பார்க்கும் போதேமோ என்ன பார்த்துருந்தோம், எது இதில் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்கில் பார்த்தோம். அதில் வினைல் ஹாலைட், vinyl halide, let us take halide, not chloride even. Vinyl halide, vinyl chloride.
ஸோ சாரி எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ சப்ஸ்ட்ரேட் which do not undergo SNR SNR and nucleophilic substitution reactions. இது நான் முன்னாடி சொல்லிட்டேன், பட் ஆனால் என்னால் இப்போ பேச முடியல, அதனால தான் நான் வந்துட்டு எழுதிறேன். ஃபினைல் ஹேலைட் So vinyl halides and bridged halides do not undergo SN reactions. So option B is the right answer, which is an vinyl chloride. The reactivity order of halides, இது நமக்கு நல்லாவே தெரியும். Iodine is more reactive, and then bromine, and then chlorine, and then fluorine. So option B is the right answer. CH3CH2Cl on reaction with NaCN gives X. It is treated with Ni in presence of it is treated with H2 in presence of Na, and then with acetic anhydride. So CH3CH2Cl NaCN. So SN2 reaction, Na minus here. CH3CH2Cl is treated with NaCN, nucleophilic substitution SN2 mechanism. So Cn minus is attacking here, chlorine leave iodine, it forms cyanoethane. Okay, upper CH3CH2Cn, it is treated with what? H2 in presence of Na, treated with H2 in presence of nickel. So hydrogenation. So in here it will form CH3 CH2 CH2 NH2, CH3 CH2 CH2 NH2. Next, it is treated with acetic anhydride. So this is our product X and this is Y. So நம்மட்ட Z தான் கேட்டிருக்காங்க. CH2 CH2 NH2 is treated with acetic anhydride. So acetic anhydride பார்த்தோம் அப்படின்னா CH3 C double bond O, next O, C double bond O, CH3. So let me write this hydrogen like this. NH2 ல இருக்கிற ஹைட்ரஜனை இந்த மாதிரி எழுதிக்கலாம், NH H. So இந்த bond இப்படி break ஆயிட்டு forming a negative charge here and the plus charge here. அதே மாதிரி இந்த bond negative positive, so it will be attacking this positive charge and this negative will be attacking this hydrogen. Okay, so in the product என்னென்ன form ஆகும்? CH3 CH2 CH2 NH CO CH3. bond நம்ம இங்கே தான் break பண்ணுறோம். ஸோ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ CO CH3 ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா CH3 COO அண்ட் இது ஒரு ஹைட்ரஜன் ப்ளஸ் CH3
COOH acetic acid is formed. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எது நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னா this is Z. So Z will be option A. So option A is the right answer. Okay. CH3 CH2 CHCl CH3 obtained by chlorination of N-butane will be mesoform, racemic mixture, D form and L form. So N-butane chlorination இதே தானே இது ரெண்டுமே சேம். இங்கே பார்த்தா திஸ் இஸ் அன் கைரல் கார்பன். கைரல் இங்கிட்ட ஒரு மித்தைல் இங்கிட்ட ஒரு இத்தைல், ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின். ஸோ இட் இஸ் அன் கைரல் காம்பவுண்ட். இதில் வந்துட்டு கைரல் கார்பன் இருக்குது. ஸோ கைரல் கார்பன் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் பாசிபிள், விச் மீன்ஸ் it could form its own enantiomer. அப்போ enantiomer வந்துச்சு it is an racemic mixture. ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் வச்சோம் அப்படின்னா இது மாதிரி தானே ஃபார்ம் ஆகும். ஸோ தீஸ் டூ ஆர் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஸோ இட் குட் ஃபார்ம் enantiomer. There is an enantiomer. So option B is the right answer. An organic compound A C4H9Cl on reaction with Na diethyl ether gives a hydrocarbon which on monochlorination gives only one chloro derivative. Then A is. So இதில் ஒன்றா ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஐசோ is option C. So option A is third butyl chloride. So third butyl chloride பார்த்தோன்னா first it is reacted with let me take diethyl ether, sodium and diethyl ether. ஸோ என்ன ஃபார்ம் ஆகணும், அதோட மிரர் இமேஜோட கப்ளிங் நடக்கணும். ஸோ the mirror image coupling will be like this. And என்ன கேட்டிருக்காங்க, it gives a hydrocarbon. Yes, this is the hydrocarbon which on monochlorination will be the rate of monochlorination will be faster in primary and then secondary and then tertiary. நம்ம படித்தது தான். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் இது மூணுமே சேம், இது ஆறுமே சேம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா இந்த கார்பன் எடுத்துட்டோன்னா இங்கே 3 மித்தாயில் இருக்குது அண்ட் ஒரு தேர்ட் பியூட்டன். அண்ட் அதே மாதிரி இதை எடுத்துட்டோம், இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா அதே மாதிரி. ஸோ these 6 carbon atoms are same. ஸோ ஏதாவது ஒரு கார்பனில் we could chlorinate. ஸோ Cl2 mono so this will be product A. So இது product A. நெக்ஸ்ட் மற்றதுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா இப்போ ஆப்ஷன் பி போட்டோம் அப்படின்னு செக்யூட்டட். ஸோ இதுக்கு மிரர் இமேஜ் எடுத்து கப்ளிங் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். மோனோக்ளோரினேட் பண்ணோம் அப்படின்னா there are many possibilities here. இங்கே or இங்கே or இங்கே. Okay, next isobutyl chloride. So isobutyl 1 2 3 4 isobutyl chloride. ஸோ இதில் கப்ளிங் பண்ணோம் அப்படின்னா
ஸோ இதுலேயும் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஒன்று இங்கே ஒன்லி ஒன் மோனோக்ளோர், ஒரே ஒரு குளோரினேட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்குன்றாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, next one, a compound of molecular formula C7H16 shows optical isomerism. ஸோ இந்த காம்பவுண்ட் எதுன்னு கேட்குறாங்க. டைமித்தைல் பென்டைன் 2,3 டைமித்தைல் பென்டேன், B 2,2 dimethyl butane, 2-methyl hexane. 2-methyl hexane, none of this. Okay. So இதில் எது optical active? So இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா these two groups are different. அதே மாதிரி இந்த கார்பன் எடுத்துட்டோம், these two groups are different. ரெண்டு குரூப், இந்த சைடு இந்த சைடு. சாரி, இந்த மித்தைல் சேம்ல. ஸோ இந்த கார்பன் இல்லை, this carbon is an chiral carbon. ஏன்னா இந்த சைடு ஒரு இத்தைல், இங்கே ஒரு மித்தைல், அண்ட் இங்கே ஒரு ஐசோப்ரோபைல் அண்ட் ஒரு ஹைட்ரஜன். ஸோ திஸ் இஸ் அன் chiral carbon. இங்கே chiral carbon பாசிபிளாக ரெண்டு மித்தைல் வந்துருச்சு, அண்ட் இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் நாட் பாசிபிள். இதில் ஒரு ரெண்டு மித்தைல் hydrogen. So here also not possible. So option A is the right answer. Okay, so option A is the right answer, which is optical active compound. Which of the following compounds is not chiral? Not chiral nu kekranga. Not chiral na optical isomerism show பண்ணாதது. So this is an chiral carbon here. Chiral carbon. This is the chiral carbon over here, but there is no chiral carbon in this compound. So option C is the right answer, which is not chiral. Replacement of Cl of chlorobenzene to give phenol requires drastic conditions, but chlorine of 2,4 dinitrochlorobenzene is readily replaced because என்ன ரீசன்னாலன்னு கேட்குறாங்க. NO2 donates electron at meta position, NO2 withdraws electron from ortho and para positions, NO2 makes ring electron rich at ortho and para, NO2 withdraws electron from meta position. ஸோ என்ன ரீசனாக இருக்க முடியும்? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். NO2 is an electron withdrawing group which creates an positive charge on the carbon where chlorine is present. And also it withdraws electron from ortho and para position. So option B is the right answer. So NO2 withdraws electrons from ortho and para position. So this reaction is more favorable in 2,4 dichlorobenzene. The alkyl halide is converted to an alcohol by, so alkyl halide take X, put OH, substitution reaction. The following reaction is described as என்ன ரியாக்ஷன்? SN2 SN0 சும்மா கொடுத்துருக்காங்க. அடுத்து SN1 SE2. ஸோ SE2 நம்ம பார்த்ததில்ல, SN1 or SN2 பார்த்தோம் அப்படின்னா, here there is a formation of only one product. First one, there is a formation of only one product. Next சப்ஸ்ட்ரேட்டையும் ப்ராடக்டையும் பார்த்தோம் அப்படின்னா, சப்ஸ்ட்ரேட்டுக்கு அப்படியே இன்வர்ஸாக இங்கே OH இருக்குன்னா அதுக்கு பின்னாடி பக்கம், சாரி இங்கே Br இருக்குன்னா இதுக்கு பின்னாடி OH is present in the product. ஸோ இங்கே Br இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் OH இருக்குது ப்ராடக்டில். ஸோ இட் இஸ் an SN2 reaction. Inversion product. Inversion
inversion is taking place, so SN2 reaction. The reaction of third butyl bromide with sodium methoxide produces third butyl bromide with sodium methoxide. Sodium methoxide C3O minus Na plus. So third butyl bromide C3ONA sodium methoxide. It is an E2 mechanism. E2 mechanism நம்ம elimination reaction படிக்கும்போது பார்த்திருந்தோம். So like this bond will be formed like this. Okay, so option D is the right answer. Isobutylene is the right answer. Grignard reagent is prepared by the reaction between magnesium and alkane, magnesium and aromatic hydrocarbon, zinc and alkyl halide, magnesium and alkyl halide. இப்போ நான் சொன்னது தான், alkyl halideயும் magnesiumம் நம்ம வந்துட்டு react பண்ணோம் in presence of dry ether அப்படின்னும் போது நம்மளுக்கு Grignard reagent வந்துட்டு produce பண்ணுவோம். So it is a process of synthesis of Grignard reagent. So option D is the right answer. Chlorobenzene reacts with magnesium in dry ether to give a compound A, which further reacts with ethanol to yield. So chlorobenzene, let me write as PHCl, is treated with the magnesium in presence of ether. So pH MgCl, the pH minus இருக்கும். Next it is treated with ethanol, so minus plus. This negative will be attacking this plus and this negative will be here. Okay, so pH H. So benzene is the product, so option B is the right answer. Okay, benzene reacts with N-propyl chloride in the presence of anhydrous AlCl3. ஸோ நம்ம படித்த ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் எழுதிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்துட்டு ஆன்சர் தெரிஞ்சிடும். reacts with N-propyl chloride. So bond cleaves like this and plus here, minus here. So carbocation formation will be like this. rearrangement கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது என்னென்னா கார்போகேட்டன் ஃபார்ம் ஆன உடனே ரீஅரேஞ்ச்மெண்ட்டுன்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரணும். அப்போ தான் ஆன்சர் வந்துட்டு கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா இப்படியே நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு N-propyl benzene ஆகிடும். ஸோ இட் இஸ் ராங் ஆன்சர். ஸோ we need to think the other possibilities என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ hydrogen hydride shift, positive charge here, so product will be like this. So isopropyl benzene, option D is the right answer. Next, which chloro derivative of benzene among the following would undergo hydrolysis most readily with aqueous sodium hydroxide to furnish the corresponding hydroxy derivative? ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் அது என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன்றது SN reaction or nucleophilic substitution reaction. So NSR is directly proportional, அதாவது rate of reaction is directly proportional to number of NO2 groups. So number of NO2 groups அதிகமாக இருக்கு, number of NO2 groups increases, rate also increases. So இதில் பார்த்தோன்னா 3 இங்கே இல்லை and இங்கே 1. So option A is the right answer. Which of the following is an optically active compound? So optically activity கேட்குறாங்க. butanol, 1 propanol,
2-chlorobutane, 4-hydroxyheptane, 3, 4, 5, 6, 7. OH. Okay, so இங்கே பார்த்தோன்னா is there any chiral carbon? Chiral carbon கிடையாது, there is no chiral carbon. இங்கேயும் 2-chlorobutane and இங்கே பார்த்தோன்னா this is an chiral carbon. ஒரு ஹைட்ரஜன் இங்கே, ஒரு மித்தைல் ஒரு இத்தைல் குரூப் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். இதையும் கன்சிடர் பண்ணோம், இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்பன் எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், பட் தீஸ் டூ குரூப்ஸ் ஆர் சேம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் நாட் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி 2-chlorobutane is the right answer here. So discussion of PYQs is over. So haloalkanes and haloarenes over. என்னென்ன பார்த்தோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ். ஃபஸ்ட்டு ஹாலோ அல்கேன்ஸ்னால் என்ன பார்த்தோம், ஹாலோ அரீன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட சின்ன சின்ன குட்டி குட்டி ரீகேப்ஸ் அண்ட் தென் ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் PYQs ஆல்சோ டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சிம்பிள் தான். நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்டு GOC நல்லா படிச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா படிச்சிருந்தோம்னால இது வந்துட்டு ஈஸி. இது வந்துட்டு நம்ம இந்த SN எலக்ட்ரோஃபிலிக் அதுக்கப்புறம் எலிமினேஷன் இது மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும், இந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிள் சாப்டர் தான், கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. தேங்க்யூ.